சென்றதும் வென்றதும் அத்தியாயம் 7. வாஸ்கோ ட காமா பிறந்து 20 ஆண்டுகள் கழிச்சு அதே போர்ச்சுகல் நாட்டுல மெக்கல்லன் பிறக்கிறாரு. ஆனா போர்ச்சுகலை சார்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஆஹா ஓஹோன்னெல்லாம் மெக்கல்லனை புகழ மாட்டாங்க. மெக்கல்லன் பிறந்தது என்னவோ இங்கதான், ஆனா அவர் ஸ்பெயின் மன்னரின் உதவியோட தானே பயணம் மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின்ல போய் கேட்டா அவங்களும் முகத்தை திருப்பிப்பாங்க. எங்க மன்னர் உதவி செஞ்சாலும் அவர் போர்ச்சுகல் நாட்டுக்காரர் தான் அப்படின்னு நகர்ந்து போயிருவாங்க. பாவம் தான் இந்த மெக்கல்லன். இவர் புகழ் சர்வதேச அளவில் பரவியதால் அவர் பிழைச்சுக்கிட்டாரு. மெக்கல்லன் உலகை வலம் வந்த கதையை பாக்குறதுக்கு முன்னாடி சுருக்கமா அவரே வலம் வரலாம். மெக்கல்லன் காலத்துல ஐரோப்பால போர்ச்சுகலும் ஸ்பெயினும் தான் வல்லரசுகளா இருந்தது. இந்த இரண்டையும் சேர்த்து ஐபீரியன் தீபகற்பம்னு சொல்வாங்க. இங்கிருந்த வணிகர்கள், அரசர்கள், மாலுமிகள், பொதுமக்கள் எல்லாருக்குமே அப்போ இருந்த ஒரே ஒரு விருப்பம் ஸ்பைஸ் எனப்படக்கூடிய வாசனை பொருட்கள் தான். இறைச்சியை பாதுகாக்கவும், உணவுக்கு சுவையூட்டவும் மிளகு, ஏலக்காய், பட்டை இந்த மாதிரி வாசனை பொருட்களை ரொம்ப விரும்பி பயன்படுத்தினாங்க. இந்த வாசனை பொருட்களின் தாய் வீடு ஸ்பைஸ் தீவுகள். தற்போதைய பெயர் இந்தோனேஷியா. அங்க நூற்றுக்கணக்கான சிறிய தீவுகள் இருந்தன. முதல்ல அரேபியர்களுக்கு மட்டும்தான் இந்த தீவுகள் தெரியும். வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து போர்ச்சுகீசியர்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த தீவுகளால ஸ்பைஸ் தீவுகள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆசியாவுமே ஐரோப்பியர்கள் மத்தியில பிரபலமாகிருச்சு. ஆசியாவை குறிவைத்து கொலம்பஸ் பயணம் மேற்கொண்டாரு. அவருக்கு அப்புறமா மெக்கல்லன். மெக்கல்லனோட ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்ப மர்மமா தான் இருக்குது. இங்க வசிச்சிருக்கலாம், அங்க படிச்சிருக்கலாம், இப்படி நிறைய யூகங்கள் தான் இருக்கு. உறுதியா தெரிய வரக்கூடிய தகவல், இளம் வயதில் மெக்கல்லன் போர்ச்சுகல் அரண்மனையில பணியாளரா இருந்தாரு. எப்படிப்பட்ட வேலை அவருக்கு? ராஜ குடும்பத்தினர் எல்லாரும் அரண்மனைக்கு வரும்போது முதுகை வளைத்து வணக்கம் செலுத்தணும். பணிவா பின்னால போகணும். அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு வேடிக்கையான கதைகளை சொல்லணும். விடுகதை, நகைச்சுவை சம்பவங்கள் எல்லாம் சொல்லி சிரிக்க வைக்கணும். தேவைப்பட்டா டான்ஸ் கூட ஆடணும். இதுதான் வேலைன்னு ஆகிடுச்சு. ஆனா மெக்கல்லன் இதை மட்டுமே செய்யாம அரண்மனைக்கு வந்து போகக்கூடிய விதவிதமான மனிதர்களையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. மெக்கல்லன் சந்தித்த பலரும் வணிகர்களாகவும், மாலுமிகளாகவும், கப்பல் அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய நடை, உடை, பழக்க வழக்கம், பேச்சு முறை எல்லாமே அவரை அதிகமாக கவர்ந்தன. குறிப்பா ஸ்பைஸ் தீவுகள் பத்தி அவங்க பேசிட்டு இருந்ததை உன்னிப்பா கேட்கிறாரு. அங்க போறதுக்கு போர்ச்சுகல்ல இருந்து புதிய வழிகளை கண்டறிவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி என்னதான் இருக்கு அந்த தீவுகள்ல? மிளகும் ஏலக்காயும் அங்க மட்டும்தான் கிடைக்குமா? அங்க போறது அவ்வளவு கஷ்டமா? ஆசியா ஆசியான்னு சொல்றாங்களே, அது எங்க இருக்கு? அவருக்குள்ள ஏராளமான கேள்விகள் எழுந்தன. மெக்கல்லனின் ஆர்வம் கப்பல் மீது திரும்பியது. ஒரு பெரிய கப்பல்ல செல்லக்கூடிய வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறாரு. கடல்ல இறங்கினதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் நீர் தானே இருக்கும். எந்த பக்கம் போகணும், எங்க திரும்பணும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்டு கேட்டு அந்த கேள்விக்கான விடையையும் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் காம்பஸ் குறித்தும் வரைபடங்கள் குறித்தும் கத்துக்கிறாரு. கடல் பயணத்தின் பொழுது புயலையும் மழையையும் எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அவருக்கு புரியுது. வாசனை பொருட்களின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்துகிறாரு. இப்போ மெக்கல்லனையும் அந்த ஸ்பைசஸோட ஆசை பிடித்துக் கொண்டது. நாமும் கடல்ல போனா என்ன? ஸ்பைசஸ் தீவுகளையும் ஆசியாவையும் போய் பார்த்துட்டு வந்தா என்ன? அரண்மனையில பாடுறதும் ஆடுறதும் சுலபமா இருக்கலாம். ஆனா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கடல் நீரில் கால் நனைப்பதை விட பெரிய இன்பம் வேற என்ன இருக்குதுன்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய காதுக்கு ஒரு செய்தி வருது. அந்த ஸ்பைசஸ் தீவுகளுக்கு செல்ல ஒரு புதிய வழித்தடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. விரைவில் ஒரு கப்பல் அங்க போக போகுது. புகழ்பெற்ற பெரிய மாலுமி அதை செலுத்த போறாரு. இதை கேட்ட உடனே மெக்கல்லனின் இதயம் வேக வேகமா துடிக்குது. அந்த மாலுமி யாருன்னு விசாரிக்கிறாரு. அந்த மாலுமி தான் வாஸ்கோ ட காமான்னு சொல்றாங்க. அந்த கப்பல்ல எனக்கும் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. மன்னர் அனுமதித்தால் கிடைக்கும்னு சொல்றாங்க. 2ஆம் ஜார்ஜ் மன்னர் இறந்து 1ஆம் மானுவேல் அப்போது மன்னராக பொறுப்பேற்றிருந்தாரு. புதிய மன்னர் நிச்சயமா நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவாருன்னு நம்பிக்கையோட போய் விண்ணப்பிக்கிறாரு மெக்கல்லன். மன்னர் மெக்கல்லனை ஏற இறங்க பாக்குறாரு. அரண்மனை பணியாளருக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ, உனக்கு எதுக்கு கப்பல் பயணம், ஓய்வோ வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பாவம் மெக்கல்லன். அவர் கண் முன்னாடி வாஸ்கோ ட காமாவின் கப்பல் கிளம்பி போயிருச்சு. போய் வா கப்பலே என முதுகை வளைத்து சலாம் போட்டார் மெக்கல்லன். கண்கள் முழுக்க கண்ணீர். இன்னைக்கு இல்லாட்டாலும் நிச்சயமா ஒரு நாள் நானும் இதே மாதிரி ஒரு கப்பல்ல போகத்தான் போறேன். அழகிய கடலே, எனக்காக அப்போது நீ காத்திருப்பாயா என கடலை பார்த்து கேட்கிறாரு. கடலுக்கு மட்டும் வாய் இருந்திருந்தால் நிச்சயமா அது சத்தம் போட்டு மெக்கல்லன், நான் உனக்காக காத்திருப்பேன் என சொல்லியிருக்கும். மெக்கல்லனின் கனவு நிறைவேறும் நாளும் வந்தது. ஆனால் அன்று முதல் அவர் சந்தித்த சவால்களும் சாகசங்களும் பிரமிக்க வைப்பவை.